முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடியும் தவிக தலைவர் விஜயும் புகழாரம் சூட்டியுள்ளது தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை கிண்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் உள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் சேகர்பாபு, ரகுபதி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் எம்ஜிஆரின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் 108 கிலோ கேக் வெட்டி கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் எம்ஜிஆரை பாராட்டி எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி, ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை கட்டமைக்கவும் எம்ஜிஆர் மேற்கொண்ட முயற்சிகளால் நாம் பெரிதும் உத்வேகமடைந்திருப்பதாக பதிவிட்டுள்ளார். The great MGR, his governance was full of compassion toward the poor. The subjects of healthcare, education and empowerment of women were dear to him. இதேபோல எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், எம்ஜிஆர் தமிழ்நாட்டு அரசியலின் அதிசயம் என்றும் கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றின் மையமானவர் என்றும் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆரை புகழ்ந்து பிரதமர் மோடி, விஜய் ஆகியோர் கருத்து தெரிவித்திருப்பது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜகவினர் எம்ஜிஆரை புகழ்ந்திருப்பதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டும் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேட்டுக் கொண்டார். புரட்சித் தலைவர் தான் ஏழைகளுக்கு உதவக்கூடிய வழிகாட்டியாக திகழ்ந்த ஒரு இந்திய தலைவர். அதனால் ஏழைகளை நேசிக்கக்கூடிய எந்த தலைவரும் புரட்சித் தலைவரை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார்கள். இதேபோல அனைத்து தரப்பு மக்களும் போற்றக்கூடியவராக இருப்பதால் எம்ஜிஆரை புகழ்கின்றனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் கொடுத்தார். எம்ஜிஆர் உங்களுக்கு மட்டும் தேசிய தலைவராக அவரை பார்க்க வேண்டியது. ஒரு விஷயம் தெரிஞ்சீங்க, புரட்சி தலைவருடைய அந்த புகழ் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களும் முழுமையாக பார்த்தீங்கன்னா போற்றக்கூடிய வகையில் தான் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் இன்னைக்கு எல்லாரும் புகழ்றாங்க. திரும்ப கருணாநிதியை புகழ்றாங்களா யாராவது? நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொன்ராஜ், பிரதமர் மோடி திடீரென்று வாழ்த்தியது ஏன் என்றும், இத்தனை ஆண்டுகள் பிரதமர் மோடி எம்ஜிஆரை புகழ்ந்தாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகள்ல எத்தனை வருடம் எம்ஜிஆரை புகழ்ந்திருக்கிறார். அவர் பாரத ரத்னா, அது ஓட்டுக்காக கூட போல வேணாம், பாரத ரத்னா எம்ஜிஆர். அப்ப பாரத ரத்னா எம்ஜிஆருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரா என்று கேட்டால் இதுவரைக்கும் இல்லை. இப்பொழுது நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அரசியல் கணக்கை தவிர வேற எந்த கணக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை பிரதமர் மோடியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் பாராட்டியிருப்பது தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது.